சிந்தனைகளை சிதறடிக்கிற எந்த விதமான செயல்களாக இருந்தாலும் அதை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் நீங்க கோர்த்து கேளுங்க. சார் வந்து நமக்கு நல்ல விஷயங்களை சொல்ல போறாங்க. ஸோ சார் நீங்க ரெடியா இருக்கீங்களா? இருக்கேன் சார். வெல்கம் சார், வெல்கம். ஸோ நம்ம நிறுவனத்தின் எம்டி கணேசமூர்த்தி சார் அவர்களை எல்லோரும் சார்பாக வரவேற்போம். ப்ளீஸ் வெல்கம் சார். நன்றி அண்ணா, மிக்க நன்றி. இன்னைக்கு பிளான் பிரசன்டேஷன் நம்ம சகோதரர் கோடீஸ்வரர் முருகபாரதி அவர்கள் நல்லா எளிமையான முறையில அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதே மாதிரி நீங்களும் சம்பாத்தியம் பண்ற வழிமுறையில நாதன்னே எந்தெந்த விதங்கள்ல சம்பாத்தியம் பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. மிக மிக அருமை. நம்ம குரோர்பதி கிளப் எய்ம் இன்னொரு சொல்றேன், ஒரு எளிய மனிதனும் ஒரு சாதாரண ஒரு பேக்வர்ட் கிளாஸ்ல இருக்க ஒரு எளிய மனிதனும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் நமது நோக்கம். வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது அப்படின்னா என்ன வேணும்? உங்களுக்கு பணம் தான் வேணும். அந்த பணத்தை சம்பாத்தியம் பண்றதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஓகேங்க. பணம் சம்பாத்தியம் பண்றது மிக மிக எளிது. நல்லா கேட்டுங்க, இப்பவும் சொல்றேன், பணம் சம்பாத்தியம் பண்றது மிக மிக எளிது. ஆனால் அந்த வழிமுறை எப்படி சம்பாதிப்பது கண்டுபிடிக்கிறதா மிக கடினம். அந்த கடினமான பாதைய நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால ரொம்ப ஈஸியா நீங்க எல்லாமே வந்து ஏர்ன் பண்ணலாம். ஒண்ணும் இல்ல, நம்ம உதவி செய்யற பக்குவம். நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம உதவி செய்யற தரம் உயர்ந்து கொண்டே போகிறது. நம்ம முதல்ல வந்து ஒரு 200 ரூபாய் ஹெல்ப் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் அது 400 ரூபாயா மாறுது, 1000, அப்படியே 4th 4000 மாறுது, 15,000, 60,000 இப்படி மாறுது. அப்படிங்கும்போது நம்ம தரம் உயர உயர நம்ம உதவி செய்யும் தொகையும் உயருது. அதற்கேற்ற பலன் நம்ம இந்த பிரபஞ்சத்துல நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதுதான் பன்மடங்கா உங்களுக்கு திரும்ப வரும். வன்மத்தை கொடுத்தீங்கன்னா வன்மம் வரும், அன்பை கொடுத்தீங்கன்னா அன்பு வரும். அது மாதிரிதான் உங்களுக்கு பணத்தை நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு உதவி பண்ணும்போது நம்ம சிஸ்டத்துல வந்து திரும்ப அது பன்மடங்கா உங்களுக்கு பெருகி வரும். இந்த கான்செப்ட் வந்து ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் 4 ஸ்டெப் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த 4 ஸ்டெப் தான் மெயினா. 3rd and 4th ஸ்டெப் அக்செப்ட் அண்ட் அப்கிரேட். இந்த ரெண்டும் வந்து நமக்கு வந்து மிக மிக முக்கியமானது. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான் உங்களுக்கு. இது மூலமா நம்ம உங்களோட எல்லாருடைய வாழ்க்கை தரமும் ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க நம்ம குரோர்பதி கிளப்ல சொல்ற மாதிரி நம்ம ஜாயின் பண்ண 1 இயர்ல அனைவரும் மினிமம் ஒரு கோடீஸ்வரனாக வேண்டும். 2 வருஷத்துக்குள்ள 3 பிளான்லயும் ஜாயின் பண்ணி இருந்தா நம்ம 60 கோடிக்கு அதிபதியாக வேண்டும். இது மட்டும்தான் நம்ம குரோர்பதி கிளப்போட தாரக மந்திரம், நோக்கம், எய்ம். என்னன்னா விஷன் மிஷன் நீங்க என்னன்னாலும் சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இதை அடையறதுக்குள்ள வழிகள் வந்து உங்களுக்கு நாதன்னே ரொம்ப தெளிவா சொன்னாரு. நம்ம சும்மா இருக்காம 4 ஸ்டெப் சக்சஸ் ஃபார்முலா இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 100% 2 வருஷம் கூட ஆகாது. அதுக்கு முன்னாடி நீங்க மெயின் ஐடி எல்லாத்துலயுமே நீங்க வந்து இந்த பலனை அடைஞ்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பிளான். இதை வந்து எப்பவும் சொல்றேன், நிறைய பேரு இந்த பிளானை வந்து அப்படியே டிட்டோ அடிச்சா காப்பி போட்டாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா இதுல எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கனால அடிச்சா காப்பி மாதிரி சேம் பிளான் 8 லெவலுக்கு இதே போட்டு பண்ணாங்க. ஆனா இப்ப ஆரம்பிச்சு 3 விதத்துல 2 பேரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து அவ்வளவு சிம்பிளா வந்து நான் வந்து ஒரு நைட்ல வந்து எனக்கு உதிச்சு உடனே ஆரம்பிச்சது கிடையாது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இதை வந்து நான் உட்கார்ந்து ஸ்டடி பண்ணி எங்கெங்கெல்லாம் மைனஸ் பாயிண்ட் இருக்கு, எங்கெங்கெல்லாம் பிளஸ் பாயிண்ட் இருக்கு, மைனஸ் எல்லாம் கலைஞ்சிட்டு பிளஸ் பாயிண்ட் ஆட் பண்ணி அந்த அளவுக்கு பக்காவா டிசைன் பண்ணி வச்சிருக்கு. அதனால வந்து காப்பி அடிக்கிறாங்க, அப்ப அதுக்கு போனா நம்ம சக்சஸ் பண்ணிடலாம்னு நினைச்சா அது 90% உங்களுக்கு ஃபெயிலியர்ல தான் முடியும். அதாவது ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு. அதனாலதான் சொல்றேன், அவங்கள நம்பி நீங்க போய் ஏமாந்து அங்க போய் பணத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். மின்னுவதெல்லாம் தங்கம் அல்ல. கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து இம்மிடியட்டா உங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல பலன் இருக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வரும். நீங்க ஒரு வீடு கட்டுறதுனாலும் முதல்ல ஃபவுண்டேஷன்ல ஆரம்பிச்சு அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டி அதுக்கப்புறம் அது கான்கிரீட் போட்டு அதுக்கப்புறம் தான் 2nd ஃப்ளோர் மாடி இந்த மாதிரி கட்ட முடியும். அப்போ பாத்தீங்கன்னா மினிமம் 6 months to 1 month உங்களுக்கு வந்து டைம் ஆகும். நீங்க எவ்வளவு பெரிய வீடு கட்டுறீங்களோ
அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டைம் ஆகும். ஓகேங்களா? அந்த ஃபவுண்டேஷன் நீங்க ஸ்ட்ராங்கா போட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்டே இனிஷியல் ஸ்டேஜ்ல ஸ்ட்ராங்கா போட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை மாடினாலும் அதுக்கப்புறம் நீங்க வந்து கட்டலாம். தைரியமா ஸ்டெப்பா கட்டிக்கிட்டே போகலாம். அது மாதிரி தான் இப்போ வந்து நம்ம கம்பெனி வந்து ஃபவுண்டேஷன் லெவல்ல தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த நேரத்துல ஒரு சிலர் விஷக்கிருமிகள் மாதிரி உள்ள பரவி வேற கான்செப்ட் அது இதுன்னு சொல்லி உங்க மனசெல்லாம் கெடுக்குறாங்க. பட் யாருமே அலைப்பாயாதீங்க. இது வரைக்கும் நல்லா யோசித்து பாருங்க. எந்த எம்எல்எம்லயும் டாப்ல இருக்கிறவங்க தவிர்த்து அடுத்து உள்ளவங்க ஏர்ன் பண்ணது கிடையாது. போட்ட ரூபா கூட வந்திருக்காது. எல்லாம் 2 பேரும் சேர்த்து விடு, 4 பேரும் சேர்த்து விடு, எனக்கு அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் வந்து மேஜிக் கதை எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க ஏர்ன் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் உங்களுக்கு போட்ட ரூபாய் கூட வந்திருக்காது. இதுல பாத்தீங்கன்னா இப்ப ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 70,000 பேர் இருக்காங்கன்னா 35,000 பேருக்கு ஜாயின் பண்ண அவங்க போட்ட ரூபாய் வந்து விட்டது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு பிளான்லயும் வராது. அது மாதிரி டாப்ல இருக்கிற எனக்கு வந்து ஜாஸ்தி கிடைக்கும், கடைசியா வர்ற உனக்கு கம்மியா கிடைக்கும்லாம் கிடையாது. அது வந்து நார்மல் எம்எல்எம். அதனால நம்ம முதல்ல சொன்னது இது எம்எல்எம் கிடையாது. உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் டாப் டு பாட்டம் இன்னும் அடுத்த மாசம் ஜாயின் பண்ண போறவருக்கும் கிரவுட் ஃபண்டிங்ல ஒரே மாதிரி தான் கிடைக்கும். எதுல உங்களுக்கு அன்லிமிட்டெட் இன்கம் அப்படின்னா ஸ்பான்சர் இன்கம் தான். அந்த ஸ்பான்சர் இன்கம் வந்து நீங்க தான் டிசைட் பண்ணணும். 10 பேர் போடுறதா, 100 பேர் போடுறதா, 200 பேர் போடுறதான்னு. ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கு. ஒருத்தரை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா 3 பிளான்லையும் சேர்த்து குளோனிங் ஐடியும் சேர்த்து 5 கோடி 62 லட்சத்தி சில்லற வருது உங்களுக்கு. இது வரட்டும், ஒரு 5 இயர்ஸ் கூட ஆகட்டும். 2 இயர்ஸ்ல அவங்க மெயின் ஐடியை கிராஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கோடியை தாண்டி 1,18 லட்சம் ரூபா வந்துடும் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது 5 வருஷத்துல உங்களுக்கு ஒரு நபரை சாதாரண ஒரு 1,300 ரூபா போட்டு சேர்த்து விட்டதுக்கு உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துல 5 கோடி ரூபா வருது அப்படின்னா ஒரு சாதாரண தொகை கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு டைரக்ட் ரெஃபரல் நீங்க ஸ்பான்சர் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா கிரௌட சீக்கிரம் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான். கான்டெஸ்ட் போட்டதும் வந்து நீங்க வந்து இது உங்களுக்கு ஒரு டூலா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கான்டெஸ்ட் கம்பெனில இருந்து உங்களுக்கு சிறப்பான முறையில போட்டு இது வரைக்கும் நான் சொன்ன கமிட்மெண்ட்டை நான் வந்து மிஸ் பண்ணாம உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கான்டெஸ்ட் ஆகட்டும் எதுவா இருந்தாலும் நான் சொன்னதை நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். பட் இந்த கான்டெஸ்ட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணி ஒரு சில விஷ கிருமிகள் உள்ள பரவிடுச்சு. அது வந்து எல்லாமே ஃபேக் ஐடியா போட்டு கிட்டத்தட்ட அவங்க அப்கிரேடும் பண்ணல, எதுவும் பண்ணாம வச்சிருந்து அது எல்லாத்தையுமே நான் மே 11 உங்களுக்கு இங்க நாகர்கோவில் மீட்டிங்லயே சொன்னேன். களை எடுக்க போறோம், நீங்க களைகளை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க வந்து செடியும் மரம் வளர்க்குற வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு. நம்ம வேலை நீங்க வந்து ரெக்ரூட்மெண்ட், அடுத்து அக்செப்ட், அப்கிரேடு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷக்கிருமிகளை வந்து நாங்க இப்ப வந்து இன்னைக்கும் ஓரளவுக்கு களையை எடுத்துட்டோம். இன்னும் இது மாதிரி இருந்ததுன்னா விஷக்கிருமிகள்னா 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம கான்செப்டை கொலாப்ஸ் பண்ற மாதிரி ஃபேக் ஐடி போடுறது. 2வது அதர் கான்செப்டை கொண்டு வந்து நம்ம டீம்ல உள்ள எல்லாத்துக்கும் சொல்லி மைண்டை கன்ஃபியூஸ் பண்றது. இந்த 2மே நமக்கு விஷக்கிருமிகள் தான். இந்த 2மே இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஐடியா பிளாக் பண்ணப்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து எந்த ஒரு கான்செப்ட் எல்லாரும் வந்து சொல்றாங்க அதர் கான்செப்ட் பண்ணிட்டு நான் இதுக்கு வந்தேன் அப்படின்னு. அதுல லாஸ் ஆனனாலதான் இதுல வந்திருக்கீங்க. இதுல வந்து கண்டிப்பா உங்களுக்கு போட்ட சீக்கிரமே வந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு லாங்கிற பேச்சுக்கு அர்த்தம் கிடையாது, இடம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க இன்னொரு கான்செப்ட் போகணும்னு அவசியமே கிடையாது. இதுலயே உங்களுக்கு பணம் கொட்டி கிடக்கு. ஓகேங்களா? திரும்ப வேற கான்செப்ட் போனாலும் திரும்ப அதுல நட்டமாகி திரும்ப இங்கதான் நீங்க வரணும். அந்த டயத்துல நீங்க பிளாக் ஆகி திரும்ப ஒரு புதுசா வந்தீங்கன்னா உங்களுக்கு சீனியாரிட்டி பின்னாடி போயிடும். அதனால இருக்கிற சீனியாரிட்டியை தக்க வைக்கிறதுக்கு எல்லாரும் இதுல கடுமையா உழைங்க. ஒண்ணும் இல்ல, உழைங்கன்னா நீங்க வந்து மம்டியெல்லாம் வெட்ட வேண்டாம். ஜாயின் பண்ண 30 நாளைக்குள்ள ஸ்டெப் 1 10 பேர் ஆக்டிவ் ஒர்க்கர்ஸை நீங்க ரெக்ரூட் பண்ணி கொடுங்க. ஸ்டெப் 2 அந்த 10 பேரையும் நீங்க இப்ப ஜாயின் பண்ணி விட்ட 10 பேரையும் அதே ஒர்க்கை டூப்ளிகேட் பண்ண வைங்க. அப்படி பாத்தீங்கன்னா 2 மாசத்துல உங்க டீம் கவுண்ட் மினிமம் 100 வந்துடும். அடுத்து தேர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க டவுன்லைன் வந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஸ்டெப் 3 அவங்களை அக்செப்ட் பண்ண வைங்க. 4 அவங்களை இம்மிடியட்டா அப்கிரேட் பண்ண வைங்க. ஓகேங்களா? அதனால நீங்க மற்ற எதுலையும் போட்டு மைண்ட் சிந்தனை இது பண்ணாம, ஏன் சொல்றேன் அப்படின்னா எதனால இந்த அளவுக்கு கான்பிடண்டா சொல்றேன் அப்படின்னா இது வரைக்கும் இந்த மாதிரி டிஜிட்டல் கான்செப்டுக்கு யாருமே வந்து மூஞ்ச காட்டினது கிடையாது. யாரும் நேரில் வந்தது கிடையாது, ஆபீஸ் போட்டது கிடையாது, கஸ்டமர் கேர் கிடையாது, எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்காது. நீங்க போடுங்க, வந்தா வருது, வரலனா போகுது, அவ்வளவுதான்.
எல்லாரும் ஒரு கேம்பிளிங் மாதிரி தான். ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ அவங்க என்ன அமௌண்ட் சொல்றாங்க, 2000 3000 எதுவாக இருந்தாலும் சரி போடலாம். வந்தால் லாபம், வராவிட்டால் யார்ட்டையும் கேட்க முடியாது. அப்படிதான் இருந்தது. பட் இங்க வந்து ஆபீஸ் நமக்கு ஹெட் ஆபீஸ் சிவகாசியில பக்காவா இருக்கு. அது போக பிரான்ச்சைஸ் ஆபீஸ் மாதிரி பிரான்ச் ஆபீஸ் இருக்கு. சேலம், கோயம்புத்தூர், நாகர்கோயில்ல இப்ப இருக்கு. அடுத்து மற்ற இடத்துல எல்லாத்துலயுமே போடுறதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு கஸ்டமர் கேர் 10 to மார்னிங் 10 to 6 உங்களுக்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி டெய்லி உங்களுக்கு டெலகிராம் மீட்டிங், தமிழ் மீட்டிங் டெய்லி 8 மணிக்கு இருக்கு. வாரத்துக்கு 3 நாள் டெலகிராம் மீட்டிங், தெலுங்கு மீட்டிங் இருக்கு. வாரத்துக்கு 1 நாள் ஹிந்தி மீட்டிங் இருக்கு. அது போக இந்த வாரத்துல இருந்து கன்னடாக்கும் வாரத்துக்கு 1 நாள் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்து எந்த கான்செப்டும் உங்களுக்கு வந்தது இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா கான்செப்ட் மேல உள்ள நம்பிக்கையில தான் இப்பவும் நாங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சிலர் வந்து இந்த விஷக்கிருமி எல்லாம் வந்து பரப்புறாங்க. என்ன அப்படின்னா கம்பெனி ஐடி தவிர்த்து யாருக்குமே பணம் வராது, எல்லாம் ஏமாத்துறாங்க, எல்லாம் அவங்களுக்கு தேவையான ஆளை வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. ஆட்டோஃபில் ப்ராசஸ்ல நம்ம உள்ளக்க போய் நம்ம கையை வச்சோம்னாலே சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகும். அதனால அதை வைக்காம இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட நம்ம இந்த 100 rupees லிங்க் உள்ள வச்சனால நமக்கு ஒரு சின்ன ஒரு 10 நாள் ஒரு சின்ன இடையூறு வந்துச்சு. அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி இப்போ ஓவர் கம் பண்ணி வந்திருக்கோம். அதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா எலைட்ல ஒரு சிலர் பணம் அனுப்பிட்டு அவங்களுக்கு சென்ட் லிங்க் வராம இருக்கும், ஆனா ரிசீவ் லிங்க் வந்திருக்கும். அவங்களுக்கு இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு சீனியாரிட்டி பாதிக்கப்படாது. ரிசீவ் லிங்க் வந்துருச்சு. சென்ட் லிங்க் டேட்டா ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சில அவசர வேலைகள் சொல்லியிருக்கனால இந்த ரீஸ்டோர் ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளவுதான். அதனால முதல்ல அர்ஜென்ட் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 100% உங்களுக்கு மேக்சிமம் ஒரு 1 வீக்ல உங்க டேட்டா எல்லாமே ரீஸ்டோர் ஆயிரும். அதனால அந்த விஷயத்துல யாருமே பதட்டப்பட வேணாம். உங்க சீனியாரிட்டி எதுவுமே மிஸ் ஆகாது. சீனியாரிட்டிக்கு உங்களுக்கு ரிசீவ் லிங்க் வந்துருச்சு. அதனால நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதனால சிஸ்டம் வந்து இப்ப பக்காவா இருக்கு. இது வந்து அவங்க சொல்ற மாதிரி நமக்கு தேவையான ஆளை உள்ள விடுறது, தேவையில்லாத ஆளை வந்து வெளியே எடுக்கிறதுலாம் கிடையாது. பிளாக் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வராது. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ஐடியா இருக்கேன், என் ஐடியா பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்து உள்ளவங்களுக்கு தான் பணம் வருமே தவிர்த்து எனக்கு வராது. ஓகேங்களா? இது ஒண்ணுதான் வந்து பண்ண முடியுமே தவிர்த்து எனக்கு மேல இன்னொரு ஆளை கொண்டு வந்து வைக்க முடியாது. இல்ல என் கீழே என் இஷ்டப்பட்ட ஆள்லாம் வந்து உள்ள சொருக முடியாது. இது வந்து பேப்பர் கட்டு கிடையாது. இது சாஃப்ட்வேர் புரிஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும். அதனால அவங்க வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து சொல்லுவாங்க. எதையுமே நம்பாதீங்க. ஆமா, ஏன்னா டெய்லி வந்து கூப்பிட்டு நான் நேர்ல வர்றேன். இன்னைக்கு கூட நிறைய லீடர்ஸ்க்கு ஃபோன் போயிருக்கு, நான் நேர்ல உடனே உங்களை பார்க்க வரேன், உங்க வீட்டுக்கே வர்றேன், உங்க ஊருக்கு வர்றேன், நம்ம அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம், நான் 2 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டேன். அவங்க ஏர்ன் பண்ணிடுவாங்க. அதுல சத்தியமான வார்த்தை, அவங்க ஏர்ன் பண்ணிடுவாங்க. ஆனா உங்க பணம் போயிடும். அதுதான் பிரச்சனை. அதுதான் நான் சொல்றேன், எந்த ஒரு கான்செப்டுக்கும் வந்து யோசித்து பண்ணுங்க. ஆனா இதுல ஃபுல் கான்பிடென்ட்டா நாங்க இருக்கோம். கூட வர்றவங்கள கண்டிப்பா 1 வருஷத்துல கோடீஸ்வரன் ஆக்க போறது உறுதி. 2 வருஷத்துல 60 கோடிக்கு அதிபதி ஆக்க போறது உறுதி. ஒரே ஒரு கண்டிஷன், 3 பிளான்லயும் ஆக்டிவா இருக்கணும். இது வந்து சத்தியமான வார்த்தை, நடக்க போறது. ஏன்னா இப்ப வந்து எல்லா கலைகளும் மேக்சிமம் எடுத்தாச்சு. 90% எனக்கு தெரிஞ்சு எடுத்தாச்சு. அதனால இனி வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் வெளியில இருந்து உங்களுக்கு கூப்பிட்டு ஆசை வார்த்தைகள் எல்லாம் தூண்டுவாங்க. பட் எந்த ஒரு இதுக்கும் நீங்க வந்து மசியாதீங்க. இதுல நம்பிக்கையோட இருங்க, கான்பிடண்டா இருங்க. 100% நம்ம வந்து ஜெயிக்கிறோம். இப்ப நான் இப்பவும் சொல்றேன், எங்க கூட வர்றவங்கள நாங்க கூட்டு போறதுக்கு தயார். அது வர வேண்டாம், வர்றதா வரலான்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. பட் கண்டிப்பா வந்துருங்க. வந்தீங்கன்னா தான் நீங்க கோடீஸ்வரன் ஆக முடியும். வேற எந்த ஒரு பிளான்லயும் போய் நீங்க கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் மீட்டிங்ல சொன்னது மாதிரிதான், ஒரு 200 ரூபாய் கெட்டினா உனக்கு கோடீஸ்வரன் ஆக்க முடியும்னு சொல்ற தைரியம் முதலா எனக்கு தான் இருக்கு. வேற யாரும் சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு என் கான்செப்ட் மேல நம்பிக்கை இருக்கு. ஓகேங்களா? டைம் பீயிங் இப்போ வந்து ஸ்லோவா இருக்கு அப்படின்னா ரீசன் வந்து பல ரீசன். ஃபேக் ஐடி, அந்த டைம் சர்வரும் கொஞ்சம் ஸ்லோ ஆயிருச்சு. இந்த 100 rupees நம்ம ஸ்பான்சர் லிங்க் போகும்போது சிஸ்டமும் கொஞ்சம் பிரச்சனையாச்சு. இந்த 3ம் சேர்ந்து நமக்கு ஒரு டைம் பீயிங் ஒரு கேப் கொடுத்துருக்கு. பட் இதுல இருந்து நம்ம மீண்டு வந்தாச்சு. செகண்ட் இன்னிங்ஸா ஆரம்பிச்சாச்சு. அதனால அவங்க சொல்ற கதைகள், கட்டுக்கதைகள், புறம் பேசுறது எல்லாத்தையும் புறந்தள்ளி விட்டு கூட கைகோர்த்து வாங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம். ஓகேவா? இது வந்து நிதர்சனம், 100% நடக்கக்கூடியது. அதனால நான் திரும்ப இவ்வளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றேன்.
ஓகே, நீங்க இல்ல அப்படின்னா அடுத்த ஆள் வர போறாங்க, யாருக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு சீனியாரிட்டி கிடைக்க போகுது, அவ்வளவுதான். பட் நீங்க எல்லாரும் இருக்கணுங்கிறது என்னோட விருப்பம். அதனால கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம். ஏன்னா எல்லாரும் ஒரு குடும்பமா வந்துட்டோம், எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம். அதனால திரும்பவும் சொல்றேன், அந்த விஷக்கிருமிகள் அவங்களெல்லாம் எல்லாம் வெளியேற்றியாச்சு. அவங்க கண்டிப்பா கான்செப்டுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. யார் பேச்சையும் நம்பாதீங்க. இது வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்ம சகோதரி பிரபாவதி அக்கா வந்து இப்ப இதுக்கு முன்னாடி நமக்கு மீட்டிங் எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு சில சூழல்களால அவங்களால இப்ப மீட்டிங் எடுக்க முடியலை. இதுவரைக்கும் அவங்க மீட்டிங் எடுத்து கொடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு சகோதரி பிரபாவதிக்கு நான் வந்து என்னுடைய நன்றியை, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, திரும்பவும் அவங்க வந்து விரைவில் மீண்டும் வருவாங்கன்னு நான் பிரார்த்தனை பண்ணிக் கொள்கிறேன். கண்டிப்பா வருவாங்கன்னு நம்புறேன். ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம வேற ட்ரெயினர்ஸ் இருந்தாலும் நம்ம வச்சு எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு இப்போ அண்ணன் முருகபாரதி அண்ணன் வந்திருக்காங்க. இன்னும் வந்து ட்ரெயினர்ஸ் நிறைய நாங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேற யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? அதனால நம்ம நம்பிக்கையோட கூட நடந்து வாங்க, கூட கையோர்த்து வாங்க. அனைவரும் 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 ஒரு வருஷத்துல கோடீஸ்வரனாக போறது உறுதி. இது நடக்கும் நடக்கும். அதனால எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம். அந்நேரம் எனக்கு யாரையும் விட்டு போகணும்னு மனம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம். ஓகேங்களா? நன்றி. இதுவரைக்கும் என்னோட பேச்சை கேட்பதற்கு எல்லாரும் குழுமி இருந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி சார், நன்றி நன்றி, ரொம்ப அருமை. ஹலோ ஹலோ சார், ஏதாவது சொல்ல வரீங்களா? அலெக்ஷனா லைன்ல இருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா, லைன்ல இருக்கேன். வணக்கம் வணக்கம், லைன்ல தான் இருக்கேன். ஹலோ, நான் பேசுறது கேட்டுச்சா கேட்கலையாண்ணா? கண்டிப்பா கேட்டுச்சு, கண்டிப்பா கேட்டுச்சு, எல்லாருக்குமே கேட்டது. ஹலோ சார், கிளியரா இருந்து அண்ணா கேட்டுச்சா? சார், கிளியரா இருந்து நல்லா கேட்டுச்சு. ஹலோ முருகபாரதி அண்ணா சார், சூப்பரா கேட்டுச்சு சார், சூப்பரா கேட்டுச்சு சார். ஹலோ சாருக்கு ஏதோ மைக்ல பிரச்சனை மியூட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார். நண்பர்களே, இவ்வளவு நேரம் நம்ம எப்படி சார் அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நமக்கு வந்து சார் சூப்பரா கேட்டுச்சு சார். ஓகே ஓகே, சூப்பரா கேட்டுச்சு சார். அற்புதமான செய்தியை தந்தாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துதலையும் கூறிக்கொள்வோம். நண்பர்களே, சார் சொன்னது போல உங்களுடைய சிந்தனைகளை சிதறடிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வரும், ஆசை வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு இடம் கொடுக்காம, நம்ம வந்திருக்கிற இடம் ஒரு அருமையான இடம். இதுல சம்பாதிக்கலன்னா வேற எதுலையும் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் முதலாவது உருவாக்கி கொண்டால்தான் நாம இதுல நிலைச்சு நிற்க முடியும். ஏன்னா மனிதனுடைய மூளை அப்படிப்பட்டது, எதை ஆசை காட்டுறாங்களோ அங்க சாயும். ஸோ நம்மளுடைய ஆசை மொத்தமும் இந்த கிளப்ல நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா, நம்ம கிளப் எப்படி என்ன சொல்லுது அப்படின்னா 1 இயர்ல நீங்க கோடீஸ்வரன், அது உறுதி. நீங்க ஜாயின் பண்ணி நம்ம செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்தால் இதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிளான் தான் இந்த பிளான். ஸோ வந்திருந்த உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன். ஸோ சார் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க, சிஸ்டத்துடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா வெற்றி அருகில் இருக்கிறது என கூறிக்கொண்டு அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துதலையும் கூறிக்கொள்கிறேன். ஸ்பெஷலாக நம்ம எம்டி சாருக்கு மிகப்பெரிய நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், குட் நைட். நன்றி.